கலப்பு பொறுத்தவரை சரிங்களா, அது எப்படி போகிறது, இது நீங்கள் எப்படி எடுத்து எழுதுவீங்க? 0.13 புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எண் ஒரே மாதிரியான எண்ணாக இல்லாமல் இந்த மாதிரி ஒன்றுன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக ஒரு எண்ணை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வித்தியாசமாக கொடுத்துருக்கூடிய எண் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே 13 இருக்கா, அந்த 13 அப்படியே எழுதிக்கலாம். 13 மைனஸ் அந்த வித்தியாசமாக என்ன இருக்குது, 1 இருக்குது சரிங்களா, அந்த 1 கழிக்கணும். ரைட். இதில் இன்னொரு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம வெறும் 0.13 எழுதுவோமா, எழுத மாட்டோம். இங்கே எப்படி எழுதுவோம், நம்ம எப்படி தசமமாக மாற்றுவோம், எந்த எண்ணுக்கு மேலே நமக்கு கோடு வரணும், 3க்கு மேலே மட்டும் தான் கோடு வரும், 1க்கு மேலே கோடு வராது. 3 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது. 1 வந்து ஒரே எண் தான் இருக்குது, அப்போ 1க்கு மேலே கோடு வராது. எந்த எண்ணுக்கு மேலே கோடு வரலையோ அந்த எண்ணை நம்ம என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். எந்த எண்ணுக்கு மேலே கோடு வந்திருக்கோ அந்த எண்ணுக்கு நம்ம ஒரு 9 போட்டுக்கணும். ஒரு எண்ணுக்கு மேலே கோடு வரலாம், அந்த 1க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம், 0 போட்டுக்கணும். சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ கழிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்குது, 12/90 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான். சரியா, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.